வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு நகர்ப்புற மேம்பாட்டு நிதி இன்றியமையா பங்காற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பொது விநியோகத் துறையில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மகா சிவராத்திரியையொட்டி சிவாலயங்களில் இன்று மாலை முதல் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. ஐசிசி உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் கொழும்புவில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிப் பாதையில் நகரங்கள் முக்கிய பங்காற்றுவதை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உயர்தர நகர்ப்புற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 1 லட்சம் கோடி ரூபாய் சந்தை நிதிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதை சுட்டிக்காட்டிய அவர், இதன் மூலம் குடிமக்கள் சார்ந்த சீர்திருத்தங்களுடன் கூடிய உயர்தர உள்கட்டமைப்பு வசதிகள் எளிமைப்படுத்தப்படும் என்றார். மேலும் பருவநிலை சவால்களுக்கு உகந்த ஒருங்கிணைந்த மீட்சிமை மிக்க நகரங்களை உருவாக்குவதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு நகர்ப்புற மேம்பாட்டு நிதி இன்றியமையா பங்காற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் நகர்ப்புற வளர்ச்சிக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டிற்கு இது வழிவகுப்பதுடன் மானியத்துடன் கூடிய நிதி உதவியில் இருந்து புரட்சிகரமான சந்தை நிலவரம் சார்ந்த உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு இது வழிகோலும் என்றார். முதலாவது இந்திய செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இம்மாநாட்டில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம், மனிதகுல மேம்பாட்டிற்கான செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவைகள் குறித்த விவாதங்கள் நடைபெற உள்ளன. இந்திய ராணுவத்தின் தகவல் படைப்பிரிவின் 116வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. சவாலான பருவநிலை காலங்கள், மிக உயர்ந்த மலைமுகடுகள் உள்ளிட்ட இடங்களில் எதிரிகளின் ஊடுருவலை தகர்த்துவதற்கான உரிய தகவல்களை அளித்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இப்படைப்பிரிவினரின் பங்கு அளப்பரியது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளின் போது இப்படைப்பிரிவினரின் வேகம், ஆற்றல், தகவல் பரிமாற்றம் உள்ளிட்டவை பெரும் பங்காற்றியதாக இதன் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் விவேக் டோக்ரா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், சைபர் அச்சுறுத்தல்கள், மின்னணு போர் மற்றும் உடல் ரீதியான இடையூறுகளுக்கு இடையே இப்படையினர் சிறப்பாக செயலாற்றி வருவதாக கூறினார். உலகளாவிய டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் 50% இந்தியாவில் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் காந்தி நகரில் மின்னணு அடிப்படையிலான பொது விநியோக செயல்பாடுகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் பொது விநியோகத் துறையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுவதாக கூறினார். காந்தி நகரில் இன்று தொடங்கப்பட்ட இத்திட்டம் படிப்படியாக நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம் என்ற தாரக மந்திரத்துடன் உணவு வழங்கல் அமைச்சகத்தின் வெளிப்படையான நடவடிக்கைகளை உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். இந்தியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பிய பொருளாதார வழித்தடம் இந்நாடுகளுக்கிடையேயான இணைப்பை உறுதி செய்து வர்த்தக சரக்கு போக்குவரத்து நடவடிக்கைகளை மேம்படுத்தும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் நடைபெறும் முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், சர்வதேச சவால்களை எதிர்கொள்வதில் ஐரோப்பிய நாடுகளின் சீர்திருத்தங்கள் புவிசார் அரசியலின் திறன் அம்சமாக விளங்குவதாக கூறினார். தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளில் 4192 திருக்கோவில்கள் புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், 19 திருக்கோவில்களில் முதலுதவி மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் 12 கோவில்களில் அன்னதான திட்டங்கள் விரிவாக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், இதுவரை 8423 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம், அன்னதான கூடங்கள், ஆய்வுக்கூடம், சன்மார்க்க பயிற்சி பள்ளி அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 7 அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடைபெற்றதை குறிக்கக்கூடிய விதமா இந்த பள்ளி வளாகத்துல நினைவு தூண் அமைக்கப்படும். வடலூர்ல சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்படும். அந்த பள்ளியில திருவருட்பா இசைப்பயிற்சி அளிக்கப்படும். வடலூர்ல வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும். ஸ்பிரிச்சுவல் அல்கெமி என்ற வள்ளலார் புத்தகம் அறநிலைத்துறை பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்படும். வள்ளலார் பிறந்த நாளை ஒட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும். சிறப்பான மக்கள் சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கிய முதலமைச்சர், வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் புத்தக கண்காட்சி, மூலிகை கண்காட்சி, சித்த மருத்துவ முகாம் ஆகியவற்றையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சென்னை மத்திய கைலாஷ் சாலை சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மகா சிவராத்திரி நாடு முழுவதும் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து சிவாலயங்களிலும் இன்று 4 கால பூஜைகளுடன் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர், திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர், திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி, திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. மகா சிவராத்திரியொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் திருமுறை விண்ணப்பம், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் 4 கால பூஜைகள் நடைபெறவுள்ளன. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஏராளமான சிவனடியார்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராமேஸ்வரம் திருக்கோயில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு விழா கோலம் பூண்டுள்ளது. இவ்விழாவில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வட மாநிலங்களில் இருந்தும் சிவனடியார்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று இரவு அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்மன் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளும் வெள்ளி தேரோட்டமும் நாளை திரு தேரோட்டமும் நடைபெறும். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டம் திருமலை மகாதேவர் திருக்கோவிலில் நேற்று தொடங்கிய பிரசித்தி பெற்ற சிவாலய ஓட்டம் திருநட்டாலம் சங்கரநாராயண சிவாலயத்தில் நாளை அதிகாலை நிறைவடைகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மகளிர் நலனுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1,31,00,000 பேர் பயனடைந்து வருவதாக கூறினார். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சமமான வளர்ச்சி என்ற நோக்கில் அரசு செயல்படுவதாக கூறிய துணை முதலமைச்சர் 10 லட்சம் மாணாக்கருக்கு இலவச மடிக்கணினி உள்ளிட்ட அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பட்டியலிட்டார். முன்னதாக பட்டுக்கோட்டையில் புதிய பேருந்து நிலையத்தையும் திறந்து வைத்தார். தமிழகத்தில் மருத்துவமனைகளில் உரிய அங்கீகாரம் இல்லாமல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5 புதிய மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் உயர்நிலை மருத்துவ கருவி பயன்பாட்டை தொடங்கி வைத்த அவர், இப்பகுதியில் கழிவுநீர் தேங்காத வகையில் 9 கோடி ரூபாய் மதிப்பில் உள்கட்டமைப்பு மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி நாளாக கொண்ட சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பான இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தமிழகம், கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களின் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஸ்வர் குமார் தலைமையிலான குழு நாளை முதல் ஆய்வுப் பணிகளை தொடங்க உள்ளது. இப்பயணத்தின் போது அரசியல் கட்சி தலைவர்கள், தலைமை தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் இக்குழுவினர் ஆலோசனைகளை மேற்கொள்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று நடைபெற்ற ஆரோக்கிய இந்தியா மாரத்தான் போட்டிகளை மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுயிக்கின் பிறந்தநாளை ஒட்டி ரேக்லா பந்தயம் இன்று நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர். சின்னமனூர் அருகே முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுயிக் அவர்களின் பிறந்தநாள் நினைவாக ஊர் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 150க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. நடுமாடு, பெரிய மாடு, தட்டான் சிட்டு, தேன் சிட்டு என பல பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டது. முதல் 3 இடங்களை பிடித்த காளைகளுக்கும் மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கும் ரொக்கப்பணம் மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார். ICC உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் கொழும்புவில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மும்பையில் நேபாளத்திற்கு எதிராக 134 ரன் என்ற வெற்றி இலக்குடன் தற்போது விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் 13 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் பிற்பகல் 3 மணிக்கு அமெரிக்கா நமீபியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு நகர்ப்புற மேம்பாட்டு நிதி இன்றியமையா பங்காற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பொது விநியோகத் துறையில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படுவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்.
கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மகா சிவராத்திரியொட்டி சிவாலயங்களில் இன்று மாலை முதல் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. ICC உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் கொழும்புவில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.